Suresh will take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைலேஜ் பெரிய பங்கராக போட முடியாட்டியும் இப்போதைக்கு ஒரு சின்ன சாம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 20 அடி நீளத்தில் 10 அடி அகலத்தில் ஒரு காம்பவுண்ட் சுவர் போல் ஒரு வாழை கட்டியிருக்கேன். இது வந்துட்டு முழுக்க ஹலோ பிளாக்குகளை பயன்படுத்தி செஞ்சுருக்கு. இதில் வந்துட்டு எந்தவித பூச்சிக்கலவையுமே உள்பகுதி வெளிப்பகுதின்னு எங்கேயும் பூச கிடையாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சைடில் பாலித்தீன் கார் வைக்கலாம் அப்படின்றதுக்காக தார் பை வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே எப்படி வைக்கிறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தியே அதிகமான பொருட்களை வாங்காமல் செஞ்சுருக்கு. இதில் வந்துட்டு கீழெல்லாம் பேஸ்மெண்ட் எல்லாமே ஹைட் ஏற்றி செய்யணும். அதெல்லாம் பெரிய பங்கராக போடுறப்ப அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெயில் காலத்தில் போட்டிருக்கிறதுனால இந்த இடமே போதுமானது அப்படின்றதுனால எனக்கு கீழே அப்படி பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஜல்லி இதே போல் அமைப்பில் லேசாக மண்ணை தூவி மட்டம் கட்டி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாக்கை வச்சுருக்கேன். எதுக்காகனா சைலேஜ் வந்துட்டு ஜூஸ் வர வர மண் வந்துட்டு ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த ஜூஸும் கீழ்ப்பகுதியில் வடிஞ்சு போகணும் அப்படின்றதுக்காக சாக்கு வந்துட்டு மூட்டாமல் வச்சுருக்கேன். அதே போல் சுவற்றோட பகுதியில் வந்துட்டு நேரடியாக தார்பை வைக்கிறது மூலிமா நம்ம வந்துட்டு சைலேஜ் அமுக்க தார்பை வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக பாலித்தீன் சாக்கு, அதாவது யூரியா சாக்கு, தீவன சாக்கு, இதே போல் சாக்கை வந்துட்டு மூட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் 2 பகுதியிலுமே வச்சு சுற்றிலுமே கவர் பண்ணியிருக்கேன். அதற்கு மேல் பகுதியில் தான் நான் வந்துட்டு தார்பாயை வச்சு இதுங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம அமுக்கும் போது அந்த டைட் வந்துட்டு தார்பாயை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா சாக்கு வச்சு கவர் பண்ணியிருக்கேன். சைலேஜை பார்த்திங்கன்னா லேயர் பை லேயராக நானும் படிக்கிட்டு போல் அடுக்கி வச்சு இதுங்கியிருக்கேன். இதை நான் 100க்கு 100 எல்லாமே பக்காவாக செஞ்சுருக்கேன்னு சொல்ல முடியாது. இதுலேயும் ஒரு சில தப்புகள் பண்ணியிருந்தேன், அது எனக்கே தெரியும். ஸோ அது சாம்பிள் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், நமக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு நான் எந்த வித கரெக்ஷனுமே பண்ணலை. ஸோ அதை வந்துட்டு ஃப்யூச்சரில் அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எந்தெந்த தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத. இதில் பார்த்தீங்கன்னா முழுசாக வந்துட்டு மக்காச்சோளத்தை பயன்படுத்தி முழுசாக செய்யலை. இதில் வந்துட்டு ஆல்ரெடி அது தீவனப்பில் வயலாக இருந்ததுனால அந்த தீவனப்பில் தட்டையும் முதல்ல ஒரு காவாசி இருக்குது. ஸோ வந்துட்டு முழுசாக வந்துட்டு முத்துச்சோளத்தை மட்டும் பயன்படுத்தாமல் இது தீவனப்பிலும் கலந்த தட்டையாக இருக்குது. நம்ம வந்துட்டு இதில் பிரித்து எடுக்கிறது அப்படின்னா ரொம்பவே சிரமம். ஏன்னா வந்துட்டு 2 தட்டையுமே கலந்துருக்கு. அதே நேரத்தில் முத்துச்சோளம் வந்துட்டு ஆல்ரெடி தீவன வயலில் பண்ணியிருந்ததுனால முத்துச்சோள வளர்ச்சி எதிர்பார்த்ததுபடி இல்லை. ஸோ தீவன தட்டையும் கலந்து போட்டதுனால சைலேஜ் ஓரளவு கூடுதலாக நமக்கு கிடைச்ச மாரி இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த தடவை ஈல்டு கிடைக்கல. ஏன்னா அது வந்துட்டு ஆல்ரெடி சத்து குறைபாடால் இருக்க வயல். அதில் பார்த்திங்கன்னா 4 டிப்பர் எருவு எல்லாமே போட்டு தான் பயிர் பண்ணுது. ஸோ அப்பயுமே பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு ஊட்டச்சத்து பத்தலை போல். முத்துச்சோளம் அந்தளவுக்கு ஊக்கமாக அதில் வரலை. ஸோ அதனால் அந்த தீவன பிள்ளையும் அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா சைலேஜ் கட்டிங் மிஷினில் கட் பண்ண சாக்கில் பிடிச்சி மூட்டை பிடிச்சி, அதாவது தீவன சாக்குன்னு சொல்லக்கூடிய சாக்கில் மூட்டை பிடிச்சி கொண்டு போய்ட்டு தான் பங்கரில் கொட்டி அமுக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக தான் இருந்தது. ஸோ அடுத்த தடவைலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக ட்ரோலி ரெடி பண்ணணும் போல், இல்லைன்னா கொண்டு போகிற தூரம் அதிகமாகிறதுனால ரொம்பவே சிரமமாக இருந்தது. ஸோ சாம்பிளுக்குன்றதுனால நம்ம வந்துட்டு எதையும் கூப்பிட்றதுக்கு இல்லை, இல்லைனா சைலேஜ் கட்டிங்குன்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் இருக்குது, கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம். ஃப்யூச்சரில் பெருசாக போடக்கூடிய சைலேஜில் இப்போ பண்ணின தப்புகள் எல்லாமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன தப்புகள் நான் பண்ணியிருக்கேன், இதில் என்னென்ன ஐடியாக்கள் எனக்கு தோணுச்சு அப்படின்றத அதை நான் போட எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தோணுச்சு. ஸோ அதெல்லாமே அடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு சைலேஜுக்கான ரிசல்ட் வந்துட்டு அடுத்த ஒரு 30 டேஸில் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத. இதில் வந்துட்டு எப்போ போட்டிருக்கேன் அப்படின்ற டேட்டு ஷோ பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு அடுத்ததாக வரக்கூடிய இதில் ரிசல்ட்டு உங்களுக்கு மேக்கிங் எல்லாமே சொல்லிடுறேன். நண்பன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த சைலேஜில் போடும்போது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வித சந்தேகங்கள் வந்தது. ஸோ அதை எல்லாமே பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 40-50 வீடியோ போடலாம் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் எந்த வித நேரமும் இல்லாமல் பொருட்சேதமும் இல்லாமல் சுலபமாக என்ன ரிசல்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பா.